பிறப்பிலேருந்து எனக்கு மருத்துவ முட்டு வருது. அதாவது சொல்ல போனால் படக்கையெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வெளியில் போனால் குளிர் தூசு இது எனக்கு பிடிக்காது. அப்படியே சூழ்நிலை வாழ்ந்து, அதாவது சின்னதுலேருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பிறப்புலேருந்தே இருக்குது. பெற்றோருக்கும் எனக்கு விரிவறியே என்னை கைவிட்டு விட்டாருங்க. நாங்களும் கூடுதலாக ஹிந்து மதத்தை சார்ந்தபடினால் தெய்வ நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை கைவிடல. அது நிமித்தம் நான் 91ஆம் ஆண்டு கைதடி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் இருந்தபொழுது பாஸ்டர் அன்பு ஜான்சன் அவர் என்னை வந்து சந்தித்தார். இப்போ வவுனியாவில் இருக்கிறேன். சந்தித்து சொன்னார், எனக்கு வருத்தமாக இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் ஒழிஞ்சு வந்திருக்கிறேன், உங்களை ப்ரே பண்ணுறேன், முடிஞ்ச நாளைக்கு சாட்டர்டே சர்வீஸ் உபவாசம் கொடுத்துருக்கேன். அதனால் நான் எங்களால் வந்துவிட்டு கொஞ்சம் வாக்குவாதம் வந்து வைராக்கியம் நீங்கள் அப்படியே இருந்து உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வந்து பாருங்க பிரச்சனை. இது எந்த காலப்பகுதி? சொல்லிட்டு வரோம். அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 22. செல்வ நான் போயிருந்தேன். அங்கே போல சில சனிக்கிழமை உபவாச கூட நடந்தது. சாலையில் யாழ்ப்பாணத்து எக்காலத்தோனி குணச்செல்வம் ஐயா இருந்தார். நான் சனிக்கிழமை போன பொழுது ஒரு வித்தியாசத்தை நான் கண்டு நடந்த காரியம். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி யோசிப்புக்கு தாப்பனுடைய குருதி இருந்துச்சு, எப்படி இருந்தார் நினைவு, அதை போல எனக்கும் இங்கே இருந்தாலும் இலங்கை குறித்த தேசத்தை குறித்த பாரம் இருந்துகிட்டே இருக்கு. 4 வருடம் வந்து தொடர்ந்து வந்து போகிறேன். கிருபை. வணக்கம் பிரேஸ் மீடியா நேயர்கள் யாவருக்கும் மற்றுமொரு தரிசனத்தின் பாதையில் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் சிறப்பு விருந்தினராக எங்கள் மத்தியில் அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேசியா காஸ்பல் மினிஸ்ட்ரி ஸ்தாபகர், ஊழியங்களை செய்கிற அருமையான தேவ மனிதரோடு கூட இன்றைய நாள் இந்த தரிசனத்தின் பாதை அமையப்போகிறது. நிச்சயமாக இந்த சாட்சியின் வேளையானது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையற்ற தன்மைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமை அருமையான தேவ மனிதனுடைய சாட்சிக்கூடாக வெளிப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தொடர்ந்து நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்திருங்கள். பிரைஸ் மீடியாவுக்கூடாக இணைந்திருக்கிற நீங்கள் பிரைஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபேஸ்புக் பேஜு கூடாகவும் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அப்டேட்ஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் அருமையான தேவ மனிதரோடு கூட. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக, நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தமைக்காக நன்றி பாஸ்டர். நன்றி. பிரஸ் மீடியா ஸ்தாபனங்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி பாஸ்டர். நம்ம அழைத்து சாட்சியை நேரத்தை ஏற்படுத்தியிருக்க நன்றி பாஸ்டர். நன்றி நன்றி. உங்களை குறித்து ஒரு அறிமுகத்தோடு கூட பயணத்தை தொடரலாம் இந்த தரிசனத்தின் பாதை நிகழ்ச்சியில். பாஸ்டர் ஜோஷுவா அவரை குறித்து ஒரு அறிமுகம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பூர்வீகம், நீங்கள் வளர்ந்த சூழல், எந்த சூழ்நிலையால் வளர்க்கப்பட்ட நீங்கள் என்ற காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நான் ஹிந்து பாரம்பரிய சேர்ந்தேன். நான் யாழ்ப்பாணமாகவும் யூரோப்பா நெதர்லாந்து தேசத்திலே நம்ம இப்போ வசிப்பிடமாக கொண்டிருக்கிறீங்க. 5 பிள்ளைகள் எல்லாம் என்னோட ரட்சிப்பை குறித்து சொல்ல நான் இலங்கையில் மறைவதற்கு முன்பு 91ஆம் ஆண்டு பிறப்பிலிருந்து எனக்கு மருத்துவ முட்டு வருது. அதாவது சொல்ல போனால் படக்கையெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வெளியில் போனால் குளிர் தூசு இது எனக்கு பிடிக்காது. அப்படியே சூழ்நிலை வாழ்ந்து, அதாவது சின்னதுலேருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பிறப்புலேருந்தே இருக்குது. பெற்றோருக்கும் எனக்கு விரிவறியே என்னை கைவிட்டு விட்டாருங்க. நாங்களும் கூடுதலாக ஹிந்து மதத்தை சார்ந்தபடினால் தெய்வ நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை கைவிடல. அது நிமித்தம் நான் 91ஆம் ஆண்டு கைதடி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் இருந்தபொழுது பாஸ்டர் அன்பு ஜான்சன் அவர் என்னை வந்து சந்தித்தார். இப்போ வவுனியாவில் இருக்கிறேன். சந்தித்து சொன்னார், எனக்கு வருத்தமாக இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் ஒழிஞ்சு வந்திருக்கிறேன், உங்களை ப்ரே பண்ணுறேன், முடிஞ்ச நாளைக்கு சாட்டர்டே சர்வீஸ் உபவாசம் கொடுத்துருக்கேன். அதனால் நான் எங்களால் வந்துவிட்டு கொஞ்சம் வாக்குவாதம் வந்து வைராக்கியம். நீங்கள் அப்படியே இருந்து உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வந்து பாருங்க பிரச்சனை. இது எந்த காலப்பகுதி? சொல்லிட்டு வரோம். அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 22. அப்புறம்
சரி எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் இந்த வருத்தது நிமித்தம் போக வேண்டிய கட்டணம். இந்த வருத்தத்தை எப்படியாவது போக வேண்டும், எனக்கு அதான் முக்கியம். சொல்ல நான் போயிருந்தேன். அங்கே போல சில சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல் இருந்தது, யாழ்ப்பாணத்து எக்காலத்தோணி குணச்செல்வம் ஐயா இருந்தார். சனிக்கிழமை போன பொழுது ஒரு வித்தியாசத்தில் நான் கண்டு நடந்த காரியம். ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தேன். அப்புறம் தலைவர் போதாகர் பாசர் குணச்சம் வந்திருந்தார். யூரோப்பாக இருந்து ஆறதை கண்டு நம்ம புது பார்வையாளர். இப்போ ஒரு 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 விடுதலைக்காக, அதாவது ஒரு சுகம் பெற்றால் போதும் என்ற ஒரு அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒரு ஃபீலிங். அப்போ அந்த பாஸ்டருக்கு ஒரு அப்படியே மட்டும் நீங்கள் மருந்து போடா வந்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. நான் பார்த்தேன் இப்படி சொல்லிக்க நம்பிக்கை தானே. இப்போ நானும் அதை ஏற்றுக்கொண்டு அன்றைய மருந்து நான் பாவிக்கல, ஒரு டெஸ்டிங் போயிருந்தேன். எனக்கு அன்றைக்கு முழுக்க நான் மருந்து பாவிச்ச மாதிரி இருந்துச்சு என்னுடைய சரீரத்தில். அதாவது நீங்கள் மருந்து பாவிக்கலை? பாவிக்கவில்லை. அதாவது ஒரு நம்பிக்கையும் அது ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, இல்லை இவங்க சொல்கிற கடை உண்மையாக கடவுள் எனக்கு இது விட அதான் என்னுடைய இருக்கும். இப்போ இந்த பொழுது நான் இப்போ வித்தியாசம் இருந்துச்சு. நான் முழுமையாக இருந்ததில்லை, கொஞ்சம் ஒரு மாற்றம் கண்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதம் 6 கிழமை நிற்கும். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நான் செய்தால் ஞாபகம் செய்தேன். அப்போ அந்த எனக்கு தூசு குளிர்கள் எது பிடிக்காது இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த விஜயாதிக்காக போயிருந்தேன் ஒரு ஞாயிற்று. பாஸ்டர் சொன்னார், உங்களோட இருதயத்தை கத்திற்கு ஒப்புக் கொடுங்க, நிச்சயமாக டாக்டர் சேர்ந்து. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் சுகத்துக்காகத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது இப்போ மருந்து போடாமல் ஏதோ ஒன்று வேலை செய்யுதுன்ற அந்த பரீட்சையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இப்போ ஆள் மனதில் ஒரு விசுவாச நம்பிக்கை ரட்சிப்புன்ற திட்டத்துக்கு எனக்கு வருத்தமா அவ்வளோதான். அது வந்து லேசான காரியம். மூச்சு விட முடியாது, உறங்க முடியாது, நல்ல எல்லா சாப்பாடும் சாப்பிட முடியாது, அந்த ஒரு போராட்டம். மருத்துவ டாக்டர் சொல்வார்கள் சில உணவை சாப்பிடக்கூடாது சொல்லி, ஆனால் சாப்பிடவே சாப்பிட தான் தீர வந்து. அதனாலும் ஆண்டவரை மயப்படுத்துகிறேன். சென்ற பொழுது அந்த பாட்டு சொன்ன வார்த்தை நிமித்தம் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அதுக்கு நான் நாட்டின் சூழ்நிலை காரணமாக நான் பிரதேசத்துக்கு செல்ல வேண்டி வந்து வெளிதேசம் போக வேண்டியது. நான் தாய்லாந்து ஒரு வருஷம் போய் 1 வருஷம். இப்போ இங்கே இருக்கும்பொழுது எனக்கு அந்த விசுவாசம் நம்பிக்கையில் எனக்கு ஒரு மாற்றம் சரீரத்தில் உணர்ந்து கொண்டேன். அதை பூரண வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிது. ஒரு 6 வருடம் கடந்தது. எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அப்போ நான் இங்கே இருந்ததை விட நான் போய் நின்ற தாய்லாந்து பாதியும் இந்த நிலம் தான். இங்கே தான் நிலம் சார் தூசு குளிர், அங்கேயும் இந்த மருந்து பாவிக்கல. நம்ம யூரோப்பு கண்ட்ரியும் குளிர் இருந்தது. குளிர் என்ன பெரிய ஒரு காரியம் சொல்லணும், நான் போய் சேர்ந்த வேலையை முதல் தச்சுக்கோம். தூசு அதிகமாக இருக்கிற இடம். ஆனால் இப்போ சில சொல்லுவாங்க வெளிநாடு போய் மதம் மாற்றம் சொல்லுவாங்க. இது ஒரு நாள் எங்களோட தேசத்தில் இருக்கும் பொழுதே கத்திர எனக்கு சாட்சிய சொல்லணும் வெட்ட செலவு இருக்குது தெரியும். மிக்காட்டு சபை யாழ்ப்பாணத்தில் இருக்குது, பூர்ண சுவிச சபை. அங்கே மும்முப்பு போய் அங்கே உண்மையான ஒப்பு கொடுத்தேன். இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வருகிறார். அந்த தீராத வியாதி இந்த பைபிளில் இருக்க பெரும்பாலும் ஸ்திரீ ஒன்று எல்லாம் செலவழித்தும் அவன் சுகமடைய கடைசி இயேசுவ சரீரத்தில் வசத்தோட சொல்லி விசுவாசம் இருந்துச்சு. என்னுடைய விசுவாசம் வந்து எனக்கு வியாது போகும். ஆனால் கெத்த நல்லவர். அங்கே சென்று அதான் இங்கே ஆரம்பம், அங்கே தொடக்கம். அதான் எங்களை இங்கே ஆரம்பித்தோம். தொடக்கம் ஒன்று இருக்குது. யூரோப்பா தான் சபைக்கு நான் பாச டாலினா ஜெர்மன் தேசம். அங்கே நான் விசுவாசத்தை வந்தேன். கனடா வந்து இந்த நெதர்லாந்து வந்தேன். அங்கே சூழ்நிலும் 2001ஆம் ஆண்டு அந்த சபை ஆரம்பித்து நடந்திருந்தோம். ஓகே, அப்போ 2001 தான் உங்களுடைய அந்த பாரம் தரிசன பாரத்தோடு கூட செயல்பட்டது அங்கே தான். அது வரைக்கும் நீங்கள் ஒரு விசுவாசியாக காலத்தை ஊழிய காலத்தை நுழைஞ்சது. ஒரு தரிசனம் மேசியா கோஸ்ட் என்று தொடங்க. ஓகே ஓகே, மேசியா பிரேம் வந்து நடத்தி வந்தோம். அப்படியே கத்தல் நடத்தி இந்த தேசத்தில் பிள்ளைகள் எனக்கு 10 வருடம் இருக்கிறாங்க. ஓகே ஓகே, எல்லாத்தையும் அவங்க தான் பாஸ்டரோட குடும்பத்தை பற்றி உங்களுடைய பிள்ளைகள்? எனக்கு 5 பிள்ளைகள். ஒபேத், தேவரா, அபியா, எனோக், ஏஞ்சல். ஓகே, ஒரு பெரிய மூத்தவருக்கு 24 வயது. மற்றவர்களும் படிப்படியாக 23 அப்படி. சரி, படத்தில் வேலை செய்தார்கள். கத்திரக்கிறவர். அது மட்டும் இந்த தேசத்தை நான் வந்தது வந்து பாஸ்டர் ரவி புண்ணியமூர்த்தி அவங்க கைதடி
அவருடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் ஒரு நண்பன் அவருடைய உறவு ஒன்று கிடைத்தது. அவருடைய விசுவாசி இருக்கிற நெதர்லாந்து இவர் நாட்டுக்கு வந்து அவர் மனிதர் அவர் மூலமாக ஒரு அறிமுகம் செலியன் அவர் மாதிரி தான் இந்த பாசர் அறிமுகம். வதப்புறங்கள் நல்ல ஐக்கியம் கிட்டத்தட்ட இப்போ 9 வருஷத்துக்கு நண்பராக நலாவுக்குரிய ஆலோசனையாக அவர்களை மனித உரிமை இணைக்கும்படி கேட்டிருந்தார். நானும் அதை இணைந்து இப்போ 3 வருஷம் 10வது ஆலோசனை நடந்தது கண்டியில். அவர் அன்பா கேட்டிருந்தார் கெஸ்டா பெறணும் சிறப்பு இப்போ நான் வேலை நிமித்தம் பெற முடியாது. ஆனால் அவர் கட்டாய நிமித்தம் அவர் அன்பு நிமித்தம் பெறணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் எதிர்பார்க்கல. இங்கே வந்து எங்களை ஆண்டவர் இப்படியெல்லாம் கொண்டு மீண்டும் ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பின்பு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து உறவுகள் சவரங்கள் பார்க்கக்கூடிய கத்தை அந்த இடத்துல மேன்மைப்படுத்தி ஆண்டவர் இப்போ நாங்கள் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு 300-400 பேர் மத்தியில் நாங்கள் நம்ம ஒரு சிறப்பு எங்களை கௌரவித்து ஒரு அவார்டெல்லாம் தந்துச்சவன்னு நான் எதிர்பார்க்கல. கத்தரை செய்தேன். நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர் திட்டம் வைத்திருந்திருக்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி யோசேப்புக்கு தாப்பனுடைய குறித்து இருந்துச்சு, எப்படி இருந்தால் அதுபோல் எனக்கும் இங்கே இருந்தாலும் இலங்கை குறித்த தேசத்தை குறித்த பாரம் இருந்துகிட்டே இருக்கு. 4 வருடம் வந்து தொடர்ந்து வந்து போகிறேன். கதை கிருபை அதாவது மனிதர்மை இருப்பதும் நிமித்தமாகவும் ஒரு சந்தோஷம். அதோட என்ன அது இருப்பது பெரிய யாரும் கிடைக்க சலாக்கியம். அடுத்தது ஊழியத்தை நிமித்தம் வந்திருந்தேன். மெயினான காரியம் சொல்லப்போனால் நாங்கள் இடத்துல வந்து ஊழியர்களை செய்து ஒத்துழைக்கிற அநேக தேவமனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க கர்த்தர் அதுக்கான தயவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், அதுக்கான வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். காரணம் வேலை நிமித்தமும் குடும்ப சூழ்நிலையும் வர முடியாது. ஆனால் மனைவி பிள்ளை சொல்கிறாங்க அவங்க போயிட்டு வாங்க சொல்லி அவங்களோட ஒத்துழைப்பும் சபையான ஒத்துழைப்பும் ஜெபமும் பெரிய ஊழியக்காரங்களை ஐக்கியமும் இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சாட்சியில் ஆரம்ப பகுதி, அதாவது உங்களுடைய திருப்பு முனையாக இருந்தது கிறிஸ்துவின் அன்பை அறிய வைத்தது வீசிங், மூச்சு திணறல், மூச்சு எடுக்கிற கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம எல்லோரும் வீசிங் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை, அதனுடைய பாடு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டஸ்ட்டு வந்தாலே, சும்மா தூசு தட்டுப்பட்டாலே மூச்சு எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். பனி கொஞ்சம் அதிகரித்தா குளிர் இது பண்ணாலே டக்குன்னு மூச்சு எடுக்க பிரச்சனையாக இருக்கும். வெயில் கூடினாலும் பிரச்சனை தான். எல்லாத்துக்குமே அது ஒரு பிரச்சனையாக சூழல் மாறிக்கொண்டிருந்தாலும் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை. ஸோ இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் ஒரு நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை பார்க்கிறத நிமித்தமாக நீங்கள் மருந்தை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதுலேருந்து விடுதலையை கொடுத்தாரு. ஸோ அது உங்களுடைய ரட்சிப்பினுடைய வழியாக இருந்தாலும் மேசியா காஸ்பல் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விதை ஒன்று இருந்திருக்கும் தானே, ஒரு பாரம் ஒன்று, தரிசனத்தை சுமக்கிற ஒரு விஷயம் ஒன்றது இருக்கும் தானே. அது எங்கே ஆரம்பித்தது, எப்படி அந்த விஷன் தொடங்கினது? வந்து நெருக்கம், ஒளி நிமித்தம் நெருக்கம், பாடு ஒருத்தரும் பெறும். நேரடியாக பார்க்குறதுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். ஒளி என்பது லேசான காரியம் இல்லை. நெருக்கம், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் சூழ்ந்தான் ஊழியம். அதை ஜெயித்தா தான் ஆர்டிஸ்ட். அந்த நெருக்கத்தை போராடுவது பின்வாய் போனோம் என்றால் தரிசனத்தை மறந்து பாண்டவங்க தரிசனத்தை நான் மறப்புமா இருந்தால் எங்களோட இதை மாறி இப்போ எதிரி மேற்கொண்டுடுவான், நாங்கள் தோற்றுடுவோம். கர்த்தர் அந்த தரிசனத்தை நான் நேற்றுவோம் என்றால் எதிரி தோப்பை நாங்கள் செய்வோம் நிச்சயமாக. மறுபடியும் நாங்கள் அந்த இருக்கும்பொழுது எனக்கு ஒரு விசுவாசம், அந்த தரிசனம் வந்து ஒரு தொடங்கணும். இப்போ ஜெபித்து வந்தோம். உலகம் நடக்க அறிவில்லை, அதுக்கு காரியங்களை கிடைக்கும். அது அறுவடை காண செய்தோம். கத்த நிச்சயமாக அந்த இடத்துல, அந்த தேசத்தில் நல்ல ஒரு அழகாக சபையை தந்து, ஆத்மாவை தந்து, உடலுடைய தந்து கத்தை நடத்தி வருகிறார். அவருடைய நாங்கள் வேலைக்காரர், இதுதான் அவருடைய அடிமை. எங்களுக்கு விடுதலை தந்திராண்டவர் விடுதலை நிமித்தம் அவர் ஊழியம் செய்வதற்கு கத்தை அனுமதித்திருக்கிறார். இப்போ நோக்கமில்லாத கத்தையை செய்ய மாட்டேன். எனக்கு நான் அதாவது ஆண்டவர் புரிஞ்சு வைத்திருக்கு. காரணம் வந்து நான் இவ்வளவு கொஸ்பிருக்கேன் கைதடி போகணும் என்னோட கேள்வி. இப்போ அந்த இடத்துல நான் கத்தர் எனக்கு ஒரு ரட்சிப்பு, அந்த தேவ மனிதரை கூட்டிகிட்டு வர வேண்டும் என்பதும், அந்த தேவ மனிதரை சந்திக்க வைக்க வேண்டும் என்பதும் ஒரு திட்டம். நடிப்பு இறங்கி போயிருக்காங்க. கத்தர் தீர்மானம் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கை வச்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியாது.
மறைந்து கத்தர் கிரியை செய்வார். நிச்சயம் அந்த இடத்துல அந்த ஊழியக்காரன் மூலம் கத்தர் அந்த இடத்துல இதோட வார்த்தையை கிருபை செய்தார். அவரை பயமுறுத்தி தந்தார். நான் படிக்கவே இல்லை. இல்லை தம்பி நீங்கள் வச்சிருங்க பிரதர் தேவையில்லை. அந்த பேர் தான் எனக்கு உதவிச்சு. வேணாண்டு வதைக்கணும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தானே கணக்கு இதுகள் இருக்குது, தேவையில்லை தானே மாதிரி தான் இந்த எதிர்பார்ப்பு. உண்மையான கடவுள் இவர் தான், இயேசு கிறிஸ்து தான் என்று உண்மையாக அறிஞ்சு கொண்டேன். நான் மதம் மாறணும் மறந்தேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மதம் மாறிட்டாங்கன்னு. இல்லை, மனம்தான் மாறி இருக்கிறார். கர்த்தர் உண்மையானவர் என்பதை, சத்தியம் ஒன்றுதான் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்து மத்தியில் சொல்கிறார், மனம் திரும்புங்கள் அரவராட்சியம் சமீபமாக இருக்கிறார். இப்போ அங்கே மதம் மாறத்தை இந்த பிரயோசனம் கிடைக்காது. உண்மையான மனம் திரும்புதல் இயேசுவை அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பை வருகிறது. இந்த ரட்சிப்பு விடுதலை கொண்டு வருது. அது சமாதானம் வருது, சுகம் வருது, ஆரோக்கியம் வேணும். அப்போ அந்த சுகம் எல்லாம் சரித்திர போயிட்டு இந்த உலகத்தோட போயிட்டு பாருங்க. ஒரு மனுஷன் சுகத்துக்காக எல்லாம் ஓடினாலும் இந்த பூமியிலேயே அவற்றை சுகம் முடிஞ்சது. ஆனால் இன்னும் ஒன்றுக்கு நித்தியத்துக்கான ஒரு பயன். அதுதான் முக்கியமே. அது ஒன்றும் அழியாது. நிறைய பேர் தற்காலிகமான இந்த ஓட்டத்துக்கு தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். அதாவது சுகம் வேணும், பொருளாதாரம், ஆசீர்வாதம் எல்லாமே உலகத்தோட முடிஞ்சு போச்சு. சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சொத்து சொன்னது அந்த உலகத்தோட போச்சு. இது மனுஷன் இருக்கு மட்டும் வாழ்வதற்குரிய எங்களுக்கு எழுதப்பட்ட காலத்தின் வரை, ஓட்டத்தின் வரை அறிவிக்க. ஆனால் இந்த நித்திய ஜீவன் இதெல்லாம் அங்கே போவாங்க. ஆத்மாதான் அங்கே, அதுக்கு தான் ஆத்மா ரட்சிப்பு. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தேவை. இந்த ஆத்மா ரட்சிப்பு இயேசு வந்தார். ஆமென். அந்த ரட்சிப்பினை பெற்று போனால் நிச்சயமாக பரவராட்சி நிச்சயம். ஆமென், ஆமென். ஸோ அந்த வியாதி படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஸோ சில வேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அந்த வீசிங் வருத்தத்தோடு கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியோட நிறைவு அல்ல, இந்த சாட்சியின் பகுதியில் அந்த வியாதியில் இருக்கிறவங்க சுகமடைய வேண்டும் என்பதற்காக ஒரு ஜெப வேலை, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஒரு வார்த்தையை கூறி ஒரு ஜெப வேலையை கடந்து செல்லணும்னா பிரயோசனமாக இருக்கும். நான் இலவசமாக தான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவன் இலவசமாக பெற்று இலவசமாக கொடுங்க. இப்போ நம்மளோட ஆண்டவன் இலவசமாக தான் இந்த பூமிக்கு தன்னை ரத்தத்தை செஞ்சினார். தேடி வந்தால் விலைக்கிறையும் அவர் தான் கொடுத்தா நான் கொடுத்தேன். இப்போ எனக்காக அவர் தான் பாடுபட்டேன். என் நோயில் அவர் தான் சுமந்தான்னு வேதம் சொல்லுது. ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய நோயெல்லாம் அவர் சுமந்தார். அது மட்டுமே தழும்பு குணப்படுத்துது. ஆமென். இப்போ இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நான் நிச்சயம் வைத்தியர் அது ஓகே, அது உலகப்பிரமாக எங்களோட பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு இது சொல்ல முடியும் அப்படி இந்த மீடியா மூலமாக இது பார்க்குற ஜனங்களுக்கு, வியாதிகள் மக்களுக்கு சொல்ல முடியும். இயேசு தான் ரட்சகர். நிச்சயமாக அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் தீராத வியாதி ஒன்றுமே. ஆமென், ஆமென். நான் உலகத்தில் புதிய ஏற்பாடு பார்ப்பொழுது இயேசு வந்தபொழுது அனைவிதமான அற்புதங்கள் செய்தார். வியாதி இருந்த அந்த நாட்கள் டாக்டர் இருந்தார். ஆனால் தீராத வியாதி தீர்த்தது இயேசு கிறிஸ்து. எனக்கும் தீராத வியாதி, ஆனால் தீர்த்தது இயேசு கிறிஸ்து. இதை பாட்டு அப்படியான இதை நேரடியாக பார்க்குறவங்களுக்கும் ஒன்றே சொல்ல முடியும், இயேசுவை விசுவாசிங்க, அவர் உண்மையாக நம்பிக்கை வைங்க, நிச்சயமாக உங்களோட வியாதியும் கற்று மாட்டோம். ஆமாம். ஒரு ஜெபம் மட்டும் அவங்களுக்காக பண்ணிடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மத்திய விலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த சாட்சி விளையிடும் ஆண்டவரே தகப்பனே, இந்த சாட்சிகளை கேட்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த அற்புதங்களை நாங்கள் சாட்சியாக சொல்லுகிறோம். இதை கேட்குற பிள்ளைகள் அதை கேட்டு உண்மை நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து உண்மை சார்ந்து உண்மை நோக்கி பார்த்து வியாதி சரீர விளைவினங்கள் வியாதியின் விடுதலை பெறத்தக்கதாக்கத்தை கிருபையும்படியாக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் விடுதலை வார்த்தையுடைய கர்த்தாவே, இயேசு உண்மை அறியும் பொழுது சரீரத்தை சுகம் பெற ஆரோக்கியத்தை நீங்கள் கொடுக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஏசி 53 ஆண்டவரே 5 மணி கர்த்தாவே, மத்திய 4 மணி கர்த்தாவே, மற்றும் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்புற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான வார்த்தை கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகள் வார்த்தை பிழைக்க ஸ்தோத்திரம் குடும்ப விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னை பார்க்குறப்போ ஒவ்வொரு மாசம் வைத்து வியாதி மக்கள் ஒவ்வொரு தரப்பு கொண்டு ஜெபிக்க. ஆமாம். நன்றி பாஸ்டர். ஸோ தொடர்ந்தும் தரிசனத்தின் பாதை நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு தொடர்ந்து தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ஊழிய பயணம் எப்படியாய் அமைந்தது, அவருடைய ஊழிய தரிசனம் எப்படியாய் செயல்படுகிறது போன்ற இன்னும் அநேக காரியங்களை கேட்டறிவோம். ஒரு சிறிய இடைவெளியின் பிறகு